திமுக ஆட்சிக்கு வந்தால் கூட்டணி ஆட்சி உண்டா இல்லையா? அதற்கு திமுக தரப்பில் சொன்ன பதில் அந்த பேச்சுக்கே இடமில்லை. கூட்டணியில் சேர வேண்டும், ஓட்டு கேட்க வேண்டும், தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியிலும் பிரச்சாரம் செய்ய வேண்டும். இவை எல்லாம் செய்வதற்கு கூட்டணி கட்சிகள் வேண்டும். தேர்தலில் வெற்றி பெற்றால் ஆட்சியில் அவர்கள் மட்டும்தான். இதுதான் ஜனநாயகமா? என்னடா தோல் நாங்க உங்களுக்கு தோல் குடிச்சு உங்களை அரியணையில ஏற்றி வச்சிருக்கோம். உங்களுக்கு நாங்க எங்கிட்ட கம்மியான ஆளா இருக்கலாம், எங்களை பொறுத்த மட்டும் எங்கிட்ட பணம் கம்மியா இருக்கலாம், ஆனா ஆளுகள் கம்மியா இருக்கலாம், ஆனா எங்களுடைய பலம் இல்லாமல் நீங்கள் அரியணையில ஏறி முடியாதுங்கிறத மறந்துடாது. நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு ரெண்டையோட இருக்கு. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? ஆனால் எங்களுக்கு வருத்தம் எல்லாம் என்னன்னா, திரு மாவட்ட செயலாளர் திரு தளபதி போன்றவர்கள் காங்கிரஸை இழிவாக பேசி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அண்ணன் செல்வமரதன் அவர்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியும் 20 நாளைக்கு எந்த நடவடிக்கையும் கிடையாது, எந்த மன்னிப்பும் கிடையாது. ரொம்ப கேவலமா பேசினாங்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான் பேசுவேன். திமுக காங்கிரஸ் கூட்டணியில அடிதடியே ஆரம்பிச்சிருக்குது. நான் போல மலை போல நம்பி இருக்கிறது மாணிக்கம் தாக்கூர் தான். விடவே மாட்டேன்றாரு. தமிழக முதலமைச்சர் வந்து இந்த பக்கம் அவரு சொல்றாரு, கூட்டணி ஆட்சி எல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொன்னது யாருங்க? தமிழக முதலமைச்சர். இந்த பக்கம் ஒரு ட்வீட் போடுறாரு, எது ஒத்து வரும் எது ஒத்து வராங்க மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அடடா இது பிரமாதமா இருக்கு. நாங்க எங்களுடைய உரிமையை தான் கேட்கிறோம். நேத்து அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசுறாரு, காங்கிரஸ் கட்சியில இருக்கிறதே 1-2 பேர் தான், 67க்கு அப்புறம் ஆட்சிக்கே வந்தது கிடையாது. அது சொன்னா கோபம் வேற போடுறாங்க அப்படின்னு. நாங்க ஒன்னும் எதுவும் பங்கு கேட்கல, எங்களுடைய உரிமையை தான் கேட்கிறோம். நீங்க 177 போட்டிட்டு 130 தானே ஜெயிச்சீங்க, நீங்க தோத்த இடத்துல தான் கேட்கிறோம். தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். இந்த சண்டை சுமூகமா முடிஞ்சிடும். அதுல வந்து ஒண்ணு குழப்பம்ல, நம்ம பயங்கரமா மல்லு கட்டி மான்கராத்தை எல்லாம் போட்டுட்டு அப்படியே விஜய் கூட போயிருவாங்க போல தெரிஞ்சு திரும்பி வந்து ஒண்ணு சேர்ந்துருவாங்க. எனக்கு காங்கிரஸுக்கு வந்து 20 வருஷமா கூட இருக்கிறாங்க. சோத்துக்கு பிச்சை எடுக்கணும், பல குப்பத்தட்டிகள் எச்சியில கிடைக்காம சொரிநாய்க்குடைய வெறிநாய்க்குடைய கறி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இப்ப சொல்லு, சோறா சுரணையா? சோறுதான். ஆனா என்ன அப்படின்னா, திரு நேரு, திரு ஐ பெரியசாமி, திரு ராஜகண்ணப்பன் இது போன்ற அமைச்சர்கள் எல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க எல்லாம் சும்மா ஆட்கள். உங்களுக்கு தெரியும், திரு நேரு அவர்கள் வந்து துரை வைகோவை கண்ணீர் விட்டு கதற விட்டவர். இங்கே மேடையில துரை வைகோ அவர்கள் வந்து கண்ணீர் விட்டு நான் சொந்த சின்னத்துல தான் போட்டிடுவேன்னு அடம்பிடிச்சு அவரே கதற விட்டவர் திரு நேரு அவர்கள். வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அவர்கள் பெறக்கூடிய வாக்குகள் தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகின்றன. டோட்டல் போல்டு ஓட்ஸ்ல அவர்கள் செக்யூர் பண்ணக்கூடிய ஓட்டுகள் வந்து 2019 இருந்து 2021 கம்மி, 2021 இருந்து 2024 கம்மி, தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கறத பார்க்கணும். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் என்ன காரணம்? நம்ம மக்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாயிட்டான். கேப்டன் விஜயகாந்த் அவருடைய புண்ணியத்துல 2006 வந்து திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முதல் தேர்தலை சந்தித்த போது இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறாங்கன்னு வந்தோடனே அவர் தான் முதல்ல அந்த கூச்சத்தை போக்குனவர். விஜயகாந்த் அவர்கள் வந்த பிறகுதான் அவன் கொடுக்குறேன் பூரா அவன் காசு கொடுக்கல, அது பூரா ஓன் காசு, எல்லார்ட்டையும் வாங்கிட்டு எனக்கு ஓட்டு போடுனார். எல்லார்ட்டையும் வாங்கிட்டு யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சாங்க. ஆப்புன்னு நினைச்சுக்கிட்டேன் நான். எனக்கு என்ன கவலைன்னா, இந்த 5000 ரூபாய் வந்து இப்ப தமிழக முதலமைச்சர் வேற ஒரு நல்ல எண்ணத்துல போட்டார். நம்ம மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, வாங்கின அன்னைக்கு ஹாப்பியா இருப்பான். அடுத்த மாசம் 17ஆம் தேதி காசு உழாது, மார்ச் மாசம் காசு உழாது. ஏன்? அதுக்குதான் சேர்த்து இப்பயே கொடுத்தாச்சு. நம்மால் 2 மாசமா என்ன தமிழக முதலமைச்சர் காசே போடலன்னு கேட்பான். உங்களுக்கு புரியுங்களா? பாஸ் உங்களுக்கு அட்வான்ஸா போட்டாச்சு, அது அட்வான்ஸ், ஃபைனல் பேமெண்ட் எங்க அப்படிமா? சைனால போய் ஒரு ரோபோட் பொம்மை வாங்கிட்டு வந்து இதை நாங்க தான் தயாரிச்சோன்னு புருடா விட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகம் காரி துப்புற அளவுக்கு இன்னைக்கு சங்கை கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு.
இவர் யாருன்னா, இவங்க ஆட்சிக்கு வந்தப்ப வந்து ஒரு மாற்றுத்திறனாளி வந்து ஒரு இந்த கபடி மேட்சுக்கு கொடுக்குற ஒரு டிராஃபி எடுத்துட்டு போய் கொடுத்தாரு. அவர் அப்பா கிட்ட வந்து ஒன் டே வேர்ல்டு கப்ல ஒரு வேர்ல்டு கப் மாதிரி ஒரு டிராஃபி எடுத்துட்டு கொடுத்தாரு. லேட்டரா தான் தெரிய வந்துச்சு அது வந்து அப்படி ஒரு ஈவெண்டே நடக்கல, அப்படி ஒரு வின்னரே கிடையாது. ஒரு நார்மல் ஆள் வந்து இந்த 2 பேர் தலையிலே மிளகா அரைச்சிட்டு போயிட்டான். இந்த கோமாளி கூட்டத்தை பத்தி யாரு பேசுறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பேச. யூ டிராப்ட் திஸ்டா மாட்டிக்க. என்ன மாப்ளது கேப்பா ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். நல்லாக்கா வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சேப்பாக்கத்துக்கு செஞ்சாருன்னு மட்டும் சொல்லுங்க. இந்திய அளவில் பிரச்சனைக்குரிய விஷயங்களை பேசி பேசி தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துவது மட்டுமே அவருடைய குறிக்கோளா இருக்கு. நீலாம் ஏன்டா உசுரா இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா. சனாதன தர்மத்தை ஒழிக்கணும், டெங்கு கொசு மஸ்கிட்டோ பார், அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகும். அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் ஒரு கொட்டு வைத்த பிறகு அமைதியா இருப்பார். சந்திரபாபு நாயுடுனுடைய மகன் ஒருத்தர் இருக்கார், அவரும் குடும்ப அரசியல் தான், அவரும் குடும்பத்திலிருந்து வந்தவர் தான், அவரும் அமைச்சரா இருக்கிறார். அவர் வாயை திறந்து பேசுவதெல்லாம் இன்னைக்கு விசாகப்பட்டினத்திற்கு கூகுளை கொண்டு வரணும், டேட்டா சென்டரை கொண்டு வரணும், 1,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும், இத்தனை மொழிகளை கற்றுக் கொடுக்கணும், இளைஞர்களை தயார்படுத்தணும். அங்க இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுனுடைய மகன் அங்க பேசுறார். ஆனா இங்க மு.க. ஸ்டாலினுடைய மகன் பேசுவதெல்லாம் பிரச்சனைக்குரிய விஷயத்தை மட்டும்தான். இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. இந்தியாவில் ஏன் ஒரு துணை முதலமைச்சர் நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு இன்ஸ்டாகிராம்ல ஏதோ லைக்க போட்டு காலையில திரு முழிக்கிற ஒரே நாடு நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கும். என்னங்கடா ஆளாளுக்கே வாதியார் பல்லு பூச்சி பாக்குறீங்களா? பல்லு பூச்சி பாக்குறதுனா நான் பல்லாஸ்பத்திரியா வச்சுக்கிறோம். அப்படியே நம்ம கிட்ட மாத்தி சொல்லுவாங்க, அப்படியே மாத்தி சொல்லுவாங்க. ஒரு மத்திய அரசினுடைய ப்ராஜெக்ட், பெங்களூர்ல மெட்ரோ ப்ராஜெக்ட் என்பது மத்திய அரசினுடைய ப்ராஜெக்ட். மும்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட். ஏன் இவ்வளவு சண்டை போடக்கூடிய மம்தா பானர்ஜி இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால்ல கூட அது மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட். இங்க மட்டும்தான் அதை மாநில அரசுடைய ப்ராஜெக்ட் என்று சொல்லி நிதி வேண்டாம் என்று சொல்லுவார்கள். நாங்களே நிதியை போட்டுக்கிறோம், 3 ஆண்டுகள் நிதி போட முடியாம பேந்து விழிப்பாங்க. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காரானா கேட்கவும் மாட்டேங்க. சென்னையில் இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம் இந்த முறை நீங்கள் யோசிக்கணும். மழை வெள்ளத்துல யாருங்க ஐயா வெளியே வர்றாங்க? போட்டியிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் அண்ணன் ஆதி ராஜாராம் அவங்க வீதியில் இருப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் வீதி வீதியா போவாங்க. ஆனா இவங்க எப்படி வருவாங்க? முதலமைச்சர் ஒரு கருப்பு கலர் ஜீப்ல வருவாரு. அல்ல பள்ளியை போல அண்ணன் சேகர் பாபு ஒரு பக்கம் ஒட்டி இருப்பாரு, மற்ற பள்ளிகளை போல 4 பேர் ஒட்டி இருப்பாங்க. 5 வருஷமா வட சுட்டு மக்களுக்கு உங்களுடைய ஆட்சியில சலிப்பு ஏற்பட்டு விட்டது. 5 ஆண்டுல எத்தனை பேர் வச்சிருக்கிற? கொஞ்சம் நஞ்ச பேர் இல்லைங்க. உங்கள் கனவை சொல்லுகின்றா, மக்கள்கிட்ட போய் கேட்டா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முடிவு கட்ட வேண்டும் இந்த தேர்தல். அதுதான் எங்களுடைய கனவு. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும், நீ தோத்துட்டன்னு உன் காதுல வந்து கத்துனாலும் நீ தோத்துட்ட. அதை நம்புனா நம்பு, நம்பாட்டி போடா.